ஹாய் எவ்ரிவான், இன்றைக்கி நம்மளோட கல்பனா பிளாஸாவில் குக் வித் கோமாளியில் மஞ்சுநாத் அண்ட் ராஜேஸ்வரி செஞ்ச சூப்பரான ஒரு ட்ராகன் ஃப்ரூட் ஹல்வா தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளுடைய ட்ராகன் ஃப்ரூட் ஹல்வா பண்ணுறதுக்கு நான் இங்கே ஒரு ட்ராகன் ஃப்ரூட் எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் வந்து ரெட் ட்ராகன் ஃப்ரூட் கிடச்சதுன்னா ரெட் எடுத்துக்கலாம், ஒயிட் கிடச்சதுன்னா ஒயிட் எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் ஒயிட் ட்ராகன் ஃப்ரூட் தான் எடுத்திருக்கேன். ஸோ இது 2 ஈக்குவல் ஹாஃப்ஸாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே இருக்கிற அந்த ஃப்ரூட் எல்லாமே சின்ன சின்ன பீசஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பாருங்கள், இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம சேர்த்துக்கலாம். இது கூடவே பார்த்திங்கன்னா நான் கலர் வரத்துக்காக நேச்சுரல் இன்க்ரீடியண்ட்டாக பீட்ரூட் சேர்த்துக்கிறேன். நீங்கள் ரெட் ட்ராகன் ஃப்ரூட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு பீட்ரூட் தேவைப்படாது உங்களுக்கு. இல்லாட்டி நீங்கள் ஃபுட் கலர் கூட சேர்த்துக்கலாம். நான் பீட்ரூட் சேர்த்துக்கிறேன். இது கூடவே பார்த்திங்கன்னா 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் பவுடர், ஜாகரி பவுடர் சேர்த்துக்கிறேன். சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அடுத்ததாக ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 4லேருந்து 5 கேஷ்யூஸ் சேர்த்துட்டு நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் பார்த்திங்கன்னா இது நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஒரு ரெசிபி பார்த்திங்கன்னா நம்மளோட மஞ்சுநாத் அண்ட் ராஜேஸ்வரி பண்ணது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூனிக் அண்ட் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஹல்வா ரெசிபி இது. அடுத்ததாக இப்போ அதே கடாயில் பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த ட்ராகன் ஃப்ரூட் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ட்ராகன் ஃப்ரூட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கைவிடாமல் கலரிட்டே இருங்க. நல்லாவே கலரி விட்டுக்கலாம். ஸோ இது கொஞ்சம் கொஞ்சமாக திக்காக ஆரம்பிக்கும். ஸோ அந்த திக் ஆகிற கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நம்ம இதை கலரி விட்டுட்டே இருக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லாவே திக்காக இருக்குது. இப்போ இதில் பார்த்திங்கன்னா நான் 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரை 2 டேபிள் ஸ்பூன் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி ஒரு ஸ்லரி மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அந்த ஸ்லரியை நம்ம சேர்த்துக்க போகிறோம். ஸோ இது நல்லாவே திக்காகி வரணும். அந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம சேர்க்கும் போது தான் நம்மளோட ஹல்வா பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக வரும். இந்த மாதிரி தண்ணியில் சேர்த்து நல்லாவே கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கைவிடாமல் கலரிக்கோங்க. அந்த கார்ன்ஃப்ளவர் பேஸ்ட் அண்ட் ட்ராகன் ஃப்ரூட் மிக்ஸ்சர் பார்த்திங்கன்னா நல்லாவே மிக்ஸ் ஆகணும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் கலரி விட்டுக்கோங்க. இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ இதோட கலர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே ஒரு ரெட் கலர் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லாவே குக் ஆகணும். இப்போ இதில் நம்மளுக்கு நிறைய நெய்யே பார்த்திங்கன்னா தேவைப்படாது. ஜஸ்ட் 1 ஸ்பூன் நெய் போட்டாலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு நல்ல ஒரு அந்த பேனை விட்டு நல்லா பிரிஞ்சு வரும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுட்டு நல்லாவே கலந்து விட்டுக்கோங்க. ஸோ அந்த நெய்யெல்லாம் நல்லா அப்சார்ப் ஆனதுக்கப்புறமா இன்னொரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து கலரி விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ நெய்யெல்லாம் நல்லாவே அப்சார்ப் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டோம்னா அது உள்ளே நல்லா அப்சார்ப் ஆகிக்கும். இப்போ அடுத்ததாக இன்னொரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் சேர்த்துக்கலாம். ஸோ இதையுமே பார்த்திங்கன்னா நம்ம நல்லாவே கலந்து விட்டுக்கலாம். ஸோ இந்த ஒரு ஹல்வா பார்த்திங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டில் இருந்தது. சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்திங்கன்னா அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், இப்போவே பேனில் சுத்தமாக ஒட்டவே இல்லை. அப்படியே பேன்லேருந்தே நம்மளுக்கு பார்த்திங்கன்னா தனியாக வருது. ஸோ இந்த மாதிரி வரும்போது நம்ம ஃபைனலாக வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பை சேர்த்துக்கலாம். ரொம்பவே யம்மி அண்ட் டேஸ்டியான ஒரு ஹல்வா ரெசிபி. ஸோ இந்த மாதிரி நல்லா பேனை விட்டு தனியாக வரணும். இந்த மாதிரி வரும்போது நம்ம ஃபைனலாக எடுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பை சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கி வச்சுட்டா சூப்பரான ட்ராகன் ஃப்ரூட் ஹல்வா நம்மளோட மஞ்சுநாத் செஞ்ச ரெசிபி. ரொம்பவே ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்க ஒரு ரெசிபி. இதை கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்றது கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லைங்க, இதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் நிறைய குக் வித் கோமாளி ரெசிபிஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் பார்க்காதவங்க கண்டிப்பாக பார்த்துருங்க. இப்போ நம்மளோட ட்ராகன் ஃப்ரூட் ஹல்வா ரொம்பவே யம்மி அண்ட் டேஸ்டியாக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக கல்பனா பிளாஸாக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்டே டியூன் வித் த சேனல் ஃபார் அப்கமிங் வீடியோ. See you, tata, bye bye.